ஆமாம். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்கா நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. பொதுவாக இந்த கூடுகை என்று சொல்வது வெறும் ஜப கூடுகை கிடையாது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பூரண சுவிசேஷ நிலைகளை நிறைவேற்றுகிற ஒரு சூழ்நிலை. நீங்கள் பல சபை சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு கொடுத்த அழைப்பின்படி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் பூரணத்தை ஒவ்வொரு இடத்துல நிறைவேற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் தான் உங்கள் முன்பாக நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். ஆகவே இது வெறும் ஜபக்கூடுகையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஜபக்கூடுகைங்கிறது வேறு, கிறிஸ்துவின் பரிபூர்ண சுவிசேஷத்தை நிறைவேற்றுகிற சூழ்நிலை என்பது வேறு என்பதை அறிஞ்சிருக்கணும். அதனால் அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு செய்திகளை ஆலோசனைகளை சொல்லி அந்த அடிப்படையில் அஸ்திபாரத்தில் நின்று நீங்கள் தேவனோடு ஜபிக்கும் போது தான் தேவனுடைய சரியான பரிகாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? வேறு நோக்கியும் பேக்கியும் வந்துட்டு போனீங்கன்னா அது தேவனுடைய திட்டம் கிடையாது. ஆகையினால்தான் நான் வசனத்தை நாம் தியானிக்கிறோம். ஆவியானவர் கொடுக்கிற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். சரி, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் 1 பேதுரு 2:9-10 நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். முற்காலத்திலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்திருக்கவில்லை, இப்பொழுது தேவ பிள்ளையாக இருக்கிறீர்கள். வசனத்தை சரிதானே? நல்லா கவனிக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஜெபிச்சுட்டு சரி காரியத்துக்கு பரிகாரத்துக்கு வந்து போகிற விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய திட்டம் என்ன? நம்மை தேவன் தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். இன்னொரு வார்த்தை, பரிசுத்த ஜாதியாக இருக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். காரணம், லேவியர் 20:26 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தலாக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்னுடையவர்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. பரலோகத்தின் மகா பரிசுத்த தேவன் தம்முடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்படி நம்மை மற்ற சூழ்நிலைகளிலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார் என்பதை அறியணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிங்கன்னு சொன்னா அங்கே வாசிக்கிறோம், அதாவது நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக இருக்கிற என்று எழுதியிருக்கிறதே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு வசனம் 1:17 பட்சபாதம் இல்லாமல் அவன் கிரியைக்கு தக்கதாய் நியாயம் செய்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறவர்கள் ஆனபடினாலே நீங்கள் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி தான் உங்களை என் சொந்த பிள்ளைகளாக இருக்கும்படி நான் அழைத்திருக்கிறேன், தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவனவன் கிரியைக்கு தக்கதாய் மிகச் சரியாய் நான் பலன் அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. 1, நான் பரிசுத்தம் உள்ள தேவன். 2வது, உங்களுடைய பரிசுத்தத்தின் தகுதி கிரியைக்கேற்றபடி நான் சரியா பலன் கொடுக்கிறவர். ஆகவே நீங்கள் பயத்தோடு நடந்து கொள்ளணும். வசனங்களை புரிஞ்சுட்டீங்க இல்லையா? இது ஏதோ ஜப கூட்டத்துக்கு போகிற மாதிரி இருக்காதுங்க. மேக்சிமம் உச்சக்கட்டமாக எந்த அளவு ஆண்டவர் எனக்கு செய்தியை தருவாரோ அதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று வாசிக்கிறோம். எல்லாம் வசனம் தான். நீங்க வசனத்தை ஒரு அளவு டச் பண்றேன், மிச்சத்தை நீங்கள் மெடிடேட் பண்ணி கொள்ள வேண்டும். இப்போ எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அதன் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது 4:17 என்ன சொல்லுது பாருங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாம இருங்க. அவங்க புத்தியிலே அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினாலே அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறாங்க, தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்க, உணர்வு இல்லாதவர்களா எல்லா பாவங்களுக்கும் ஒப்பு கொடுக்குறாங்க. அடுத்தது 20வது வசனம் சொல்ற பாருங்க, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை.
இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் வசனம் புரியுது இல்லையா? மற்றவங்களை மாதிரி நீங்கள் இருக்க முடியாது. ஏன்னா உங்களை தேவன் தம்முடைய சொந்த பிள்ளைகளும் பரிசுத்த ஜாதியாக இருக்கும்படி அழைச்சிருந்தா எப்படி மற்றவங்கள மாதிரி இருக்க முடியாது. இயேசுவிடத்தில் இப்படித்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். பழையதை விட்டுட்டு தேவ சாயலுக்கொப்பாய் புதிய பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதுதான் அந்த விஷயம். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும். ஏன் சொல்லணும்னா, இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏதோ சிலுவக்கல்லருடைய மார்க்கம், அல்லனா பாவியலாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறங்கிற மார்க்கம், ஏதோ பரலோகம்னு சொன்னால் பாவியலுடைய ராஜ்யம்ங்கிற மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமான மார்க்கமாக அதை மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் உலகம் முழுக்க நடந்திருக்கு. அதனால தான் நாங்கள் அதை திருப்பி பேசுகிறோம். இது சிலுவக்கல்ல மார்க்கம் கிடையாது. வரும்போது வந்திருப்போம்ப்பா, அப்படி வந்திருப்போம். அப்புறம் நீங்கள் பரிசுத்தமாகுதலின் பூரணம் வரைக்கும் நாம் கடந்து செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறோம். அது மாதிரி எங்களுக்காக வேண்டி பரலோகத்துக்கு விடுங்கன்னு சொல்றது கிடையாது. பரலோக நீதிமான்களுடைய ராஜ்யம், பரிசுத்தவனுடைய ராஜ்யம், அதுக்குரிய அடிப்படை தகுதிகள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் வெளிப்படுத்தல் 22:12 நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தரா இருக்கும்படி 12 வாசிக்கும் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதால் நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது. இப்போ அந்த ஜபத்தை நடத்தும் போது பாஸ்டர் பிரின்ஸ் ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அந்த இஸ்லாமியர்கள் எப்படி தொழுகையில் ரொம்ப ஒழுங்காக இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இஸ்லாமிய மார்க்க சூழ்நிலை வழியாய் எனக்கு ஆண்டவர் வேதத்தில் உள்ள சில விஷயத்தை கற்றுக் கொடுத்த ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு 22 வயசு அல்லது 23 வயசு இருக்கும். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் என் உறவினர் ஒருவருடைய வீட்டில் நான் தங்கியிருந்தேன். அப்போ சாயங்காலம் 4 மணிக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஹாட்டாக சூடாக இருந்ததுனால வெளியே அந்த கதவு பக்கம் ஃப்ரண்டில் ஒரு ரோடு போகுது பாருங்க, அந்த ரோட்டை பார்த்துட்டு நான் அப்படியே நிற்கிறேன். அப்படி நிற்கும்போது ஒரு சம்பவம். அங்கே ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்குது அந்த பக்கத்தில். அது 4 மணிக்கு ஸ்கூல் விட்டுரும். ஸ்கூல் விட்டு அந்த பிள்ளைகள்லாம் அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பிரைமரி ஸ்கூலில் ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஸ்டேஜ் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படி போகுது. அதில் நிறைய பொம்பளை பிள்ளைகள் போகுது. ஒரு பொம்பளை பிள்ளை அது இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தது. உங்களுக்கு தெரியுதில்ல, அதுக்கு ட்ரெஸ்ஸு அது எப்படி பண்ணியிருக்கு, சின்ன குழந்தையிலே கருப்பு டாப் டு பாட்டம் விட்டுருவாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருது. நான் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரோட்டை பார்த்துட்டு நேரம் போகாமல் பார்த்துட்டு இருந்தேன். நான் அதை அப்படி பார்த்தேன், பரவாயில்லையே, மற்ற எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம இங்கே தான் நம்ம இந்த வசனங்கள்லாம் படிக்கிறோம், அது வித்தியாசமாக இருக்குது. இது ஒன்றும் அதுக்கு கூட்டத்தில் தனித்தன்மையாக வித்தியாசமாக இருக்குது. இது எப்படி? இது இப்போ நாங்கள் தான் உலகத்தில் பரிசுத்த சந்ததியாகும், எங்களை விட்டு ஆள் கிடையாதுன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தா இப்படி இருக்கு அப்படின்னு அதை சிந்தனையோடு எங்கள் வேத வசங்களையும் நினைச்சு அப்படியே பார்த்து கொண்டு வந்தேன். ஒரு குறிப்பிட்ட தூரம் பக்கத்தில் வந்தோன்னே நல்லா கவனிக்கணும், இன்னொரு ஆம்பிளை தன்னை பார்க்கறத அந்த பொம்பளை பிள்ளை உணர்ந்துட்டு மனசிலாக்கிச்சு. உடனே என்ன செஞ்சுன்னா, இந்த தலையில் உள்ள முக்காடை போட்டிருந்தில்ல, இந்த முக்காடை இழுத்து இப்படி இது வர போட்டுட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடா இது ஒரு சின்ன குட்டி நம்ம அவமானப்படுத்துன மாதிரி ஆயிடுச்சுல. நம்ம தான் அதை ஒரு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தா இழுத்து இப்படி போட்டுட்டு நான் உடனே வீட்டுக்குள்ளே போய் ஜன்னல் ஓடி பார்த்தேன் என்ன நடக்குன்னு. அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்க, என் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அது போட்ட முக்காடை எடுக்கவே இல்லை. எனக்கு சவாலாகி போட்டு, என்னடா இது, இப்போ நாங்கள் பரிசுத்த ஜாதியா அவங்க பரிசுத்த ஜாதியான்னு கேள்வி வந்துட்டு. நான் ஆண்டவரே இது என்ன விஷயம், இப்போ எங்களோட மிச்சமாக இருக்க மாதிரிலாம் என் உள்ளத்தில் குத்தப்பட்டுச்சு. நான் இங்கே வரும்போது அப்போ ஆண்டவருடைய வசனம் ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, மற்ற 5:28 மனைவி அல்லாத இன்னொரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு இருக்கு. ரோமர் 13:14 துர்ரிச்சைக்கு எதுவாய் உணலை பயணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ப பரிசுத்தமாக உடைய நீங்க இருக்கு. நான் இதெல்லாம் யோசித்து பார்க்கேன். இப்போ நம்ம ஆளுநர் இதை செய்யலை, அவங்க அதை செஞ்சுருக்காங்க. இது என்னதான் நடக்குது, இதை பார்க்கணும். இது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு, ஒரு 4ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு இப்படி தெரிஞ்சா இவ்வளவு தூரம் மதரசாவில் படிச்சு கொடுக்குறாங்க. இது எங்கே இருந்து அவங்க மார்க்கத்துக்குள்ளே போய் அவங்க வேதத்தை எல்லாம் தேடி பிடிச்சி, அப்போ ஈஸியாக கிடைக்காது, வாங்கிட்டு நம்ம விலை வாரியாக 2 தடவை அவங்க வேதத்தை முழுசாக படிச்சுட்டு அவங்க எல்லா புக்கும் படிச்சுட்டா இதெல்லாம் பச்சையா எழுதியிருக்கு. ஆண்களுக்கு பெண்கள் எப்படி வரணும், உடை அணியணும்லாம் வெள்ளா வாரியா எழுதியிருக்காங்க. ஓஹோ, அவனுக்கு எழுதி கொடுத்துருக்கு, அவன் அதை கடைபிடிக்கிறான். எங்களுக்கு எழுதி தந்திருக்கு, நாங்க அதை நம்ம மார்க்கம் கடைபிடிக்கிறது இல்லை. இது சில்லவைகள்ல மார்க்கம், கிரியையினால ஒரு தினம் பரலோகத்துக்கு போக மாட்டான், கிருபையினால தான் போவான்னு சொல்லி தப்பா புரட்டி நம்ம ஆளுகள் செஞ்சுட்டாங்க. ஸோ இப்படி
நான் அந்த விஷயத்தை குறித்து ரொம்ப நிறைய தியானிக்க வேண்டியிருது. அதில் முக்கியமாக அந்த சம்பவம் அதில் 1-2 நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். சரி, நான் இப்போ பார்த்தேன், அப்போ ட்ரெஸ்ஸுன்னா எப்படி இருக்கணும், எங்கள் ட்ரெஸ்ஸு பைபிளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தா, நீங்கள் யோவான் 13:23 படிச்சிங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்துட்டு என்ன அது ரொம்ப பாதிச்சது. நான் அதுதான் நிறைய உபதேசங்களே படிச்சுட்டேன். அந்த 19:23 இயேசுனுடைய உடையை சொல்லியிருக்குங்க. அது கழுத்து முதல் பாதம் வரைக்கும் தொடுகிற அங்கியா இருந்தது, தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது இல்லையா. அப்போ இந்த உடைக்கு இயேசு, அதாவது நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அந்த வசனத்தை டிரான்ஸ்லேட் பண்ணா இயேசு கிறிஸ்துவை போல அணிந்து கொள்ளுங்கள்னு இருக்கு. புரியுதா? அப்போ இயேசு எப்படி உடை அணிஞ்சார்? நீண்ட அங்கி தரித்திருந்தார், தையல் இல்லாமல் இருந்து. அது அந்த பகுதியில் நான் பார்க்குறோம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1:13, வெளிப்படுத்தின விசேஷம் 1:13 வந்தா இயேசுவை யோவான் பார்க்கும்போது நிலை அங்கி தரித்தவரா இல்லையா. நிலை அங்கின்னா அது இங்கிலீஷ்ல போனா கழுத்திலிருந்து பாதம் வரை டச் பண்றது இருக்கட்டு, ஓகே அப்படின்னு ஒரு அங்கி. அப்ப இங்க இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டோன்னு சொன்னா, இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளன்னு சொன்னா நம்ம அந்த மாதிரி தான் ஒரு உடை அணிய வேண்டும்ங்கிறத அதில் புரிஞ்சுட்டேன். 2 தீமோத்தேயு 4:13 பவுல் சொல்லுறார், தீமோத்தேயுவே என்னுடைய மேல் அங்கியை எடுத்துக்கொண்டு வா. அவரும் அங்கி போட்டு வந்திருக்காரு. சரியா? அப்புறம் அப்போஸ்தலர் 9:39 தொற்காள் அவ அந்த விதவைகளுக்கு தச்சு கொடுத்த அங்கிகளை காண்பித்து அழுதார்கள்னு வாசிக்கிறோம். அப்ப அந்த காலத்துல பெண்கள் அங்கி தான் போட்டிருக்காங்க. அப்பதான் எனக்கு மனசிலாச்சு, நம்ம கத்தோலிக் ஃபாதருக்கு அங்கி போட்டிருக்காங்க, சிஸ்டருக்கு அங்கி போட்டிருக்காங்கல்ல, இது இங்க பைபிள்ல இருந்து வந்தது. இப்ப நம்ம ஆளுகளுக்கு தெரியும், ஆவி இல்லாத ஆளுகளுக்கு புரிஞ்சிருக்கு, அவங்க அப்படிதான் செய்யறாங்கன்னு. எனக்கு அப்புறம் நான் படிச்சது இல்ல, இந்த லைன்ல தான் ஆண்டவர் எனக்கு படிப்பிச்சார். சோ அவ ஒரு உடை எப்படி இருக்கணும்ங்கிறத அப்படி பாக்குறோம். இன்னொரு விஷயம், இப்ப நம்ம இங்க நீங்க உள்ள முக்காடு போடுறீங்க, நிறைய சபையில முக்காடு கூட போட மாட்டாங்க. ஆனா அவங்க எப்போதுமே முக்காடு போடுறாங்க இல்லையா. இஸ்லாமியர்கள் போடுறாங்க, அப்புறம் கன்னியாஸ்திரிகள் போடுறாங்க, ஹிந்துவில் பிரதிபா தேவ் சிங் பாட்டீல் முன்னாள் ஜனாதிபதி எப்ப பார்த்தாலும் போடுறாங்க. இது ஏன் இந்த வித்தியாசம் வந்தது எனக்கு தெரியணும் எல்லாம் ஒவ்வொரு நாட்டு. இப்ப இதை வேதத்தின்படி நான் சில வசனங்களை படிச்சேன். அதான் 1 கொரிந்தியர் 11:3 வசனத்துல சொல்லுது, கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவரா இருக்கிறார், புருஷனுக்கு ஸ்திரீக்கு புருஷன் தலைவரா இருக்கிறார். இதான் பாயிண்ட். அந்த தலைன்னு எழுதியிருக்கோம், ஸ்திரீக்கு புருஷன் தலைவர், ஸ்திரீக்கு புருஷன் தலைவர் வச்சிருங்க. இப்ப 5ஆம் வசனத்துல நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற ஸ்திரீ புருஷனை தலைவரை கனவீனம் பண்ணுகிறாள். அந்த முக்காடுன்னு சொல்றது கணவர்களை கனம் பண்றதுக்கு போடுறது தவிர தேவனை கனம் பண்றதுக்கு போடுறதில்ல. அதான் அந்த வசனம், புருஷனை கனம் பண்றதுக்கு. நீங்க அதை புரியணும்னா ஆதியாகமம் 24 65 வசனத்துல வந்தீங்கன்னு சொன்னா, அந்த ரெபேக்காள் இல்லையா, ரெபேக்காள் அந்த வரும்போது அவ கேட்குறா, தூரத்தில் ஒரு மனுஷன் வர்றாரு, அது யார்? ஈசாக்கு. அவர் தான் ஈசாக்கு உடைய எஜமான். உடனே அவ ஒட்டகத்திலிருந்து இறங்கி முக்காடு போட்டு கொண்டு கொள்றாரு. சரிதான். இப்போ அப்ப கணவனை கனம் பண்றதுக்கு தான் முக்காடு போட்டாங்கிறது அங்க ஆதி ஆகமத்திலிருந்தே வர்றதான ஒரு விஷயம். இது முதலாவது நீங்க புரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். நீங்கள் அப்புறம் எண்ணாகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வந்தா, அந்த கற்பு, ஒரு ஸ்திரியை குறித்து கற்பு குறித்த சந்தேகம் வந்தா அந்த பொம்பளைக்கு முக்காட்டை நீக்கி விட வேண்டும் என்கிறது எண்ணாகம் 5:18 இருக்கு. உன்னத பாட்டு 4:1, 4:3, 6:7 போன்ற வசனத்துல வந்தா ஒரு மணவாட்டியை வர்ணிக்கும் போது முக்காட்டு நடுவே உன் கண்கள் கன்னங்கள் அப்படிங்கிற ஒரு விவரம் வருது. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கிறோம், இந்த முக்காடுன்னு சொல்லுவது ஆதி ஆமத்திலேருந்தே வர்றத விஷயம், அது புதிய ஏற்பாட்டில் வர்றதில்லை. ஆனா கொரிந்து சபையில நீங்கள் ஆண்களும் பெண்களும் கூடி வரக்கூடிய சூழ்நிலையில ஜெபம் பண்ணும்போது, தீர்க்க தரிசனம் சொல்லும் போது பெண்கள் முக்காடு போடணும். நீங்க பெண்கள் மட்டும் இருந்தா முக்காடு போடாண்டாம், ஆண்கள் இருந்தா, அதுதான் எல்லா வசனத்தினுடைய தொடர்ச்சி. மற்ற ஆண்கள், கணவன் அல்லாத மற்ற ஆண்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்கள் ஜெபிக்கும் போது, தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அந்த தலையை மூடணும். ஏன்னா ஒரு ஸ்திரீக்கு தலை, அது 1 கொரிந்தியர் 11:15, ஸ்திரீக்கு தலைமயிர் மகிமையா இருக்கிறது சுவாபமே உங்களுக்கு சொல்றது இல்லையா. அதனால தானே தலையில ஸ்லைடு வைக்கிறீங்க, பூ வைக்கிறீங்க, அழகுபடுத்துறீங்க. ஸோ அப்படின்னா இந்த மகிமையான தலையை ஒரு கற்புள்ள பெண் தன் கணவனை தவிர வேற யாருக்கும் காட்டப்படாது. சரிதானே? அதான் அதுக்கு புரிதல். கணவனுக்கு அதான் அப்படித்தான் நான் எல்லாம் கலந்து பேசினேன். கணவனுக்கு மட்டும்தான் அந்த என் மகிமையை நான் காட்டணும், வேற யாருக்கும் காட்டப்படாது. இது தலைமையர் மகிமைன்னு சொல்லியாச்சு. அதனால மகிமையை மற்ற ஆண்கள் இருக்கிற சூழ்நிலையில மறைக்கணும். இதுதான் அந்த பிள்ளை இழுத்துக்களை போட்டுட்டு எனக்கு விளங்கல. இங்க பார்த்தா எல்லாமே இங்க அப்படிதான் இருக்கு. அந்நிய ஆண் ஒருத்தன் பாக்குறான்னா உடனே மூடணுங்கிற சென்ஸ்ல அந்த அவங்க குரான் அப்படிதான் சொல்லுது. இந்த அங்கிருந்தா இதை படிக்க வேண்டியாச்சு. சரி, அப்ப எதுக்கு புரியணும்னா, ஒரு பரிசுத்தமாகுதல், ஒரு நீங்கள் 1 கொரிந்தியர் 11:10 இன்னொரு விஷயம் இருக்கு, தூதர்கள்
தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் முக்காடு போடணுமா? ஏன்னா பரலோக தேவன் இருக்கிறார், அடுத்த தேவ தூதர்கள் குமாரன் இருக்கிறார், அதுக்கு கீழே தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ஒரு காலத்துல இந்த தேவ தூதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாம நான் தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி தன்னுடைய ஸ்தானத்தை உயர்த்த போய் அவன் பிசாசா மாறி போனான் என்று சொல்லி ஏசாயா 14 அதிகாரத்தில் செய்தி இருக்கு. ஸோ இந்த தூதர்கள் தங்களுடைய எல்லையில் நின்று பணியாற்றுவதற்கு, ஏன்னா நமக்கு பணிவிடை செய்ய வர்றாங்கல்ல, அதனால ஸ்திரீகள் நான் ஆணுக்கு கட்டுப்பட்டவள், அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவள் என்கிற அந்த கற்பின் நடவடிக்கைகள் காட்டுறதுக்கு முக்காடு போடணுமா? இப்படிதான் அந்த முக்காடு உபதேசம் இருக்கு. இப்ப உள்ள யாருக்கும் முக்காடு உபதேசம் கிடையாது, தெரியாது. சபைகளில் கூட இப்ப முக்காடே போட மாட்டாங்க. ஏன்னா எதுக்குன்னு தெரியாது அவங்களுக்கு, இது எதுக்கு செய்யணும்னு தெரியாது. ஸோ எதுக்கு சொல்றேன், இது நான் தேவன் எனக்கு படிப்பித்த ஒரு மாடல். எஸ், அவங்கள்ட்ட நிறைய விஷயம் இருக்கு. இப்ப என்ன பார்க்கிறோம்னா, நாம் பரிசுத்த தேவனுக்கு சொந்த ஜனமாய் பரிசுத்த ஜாதியா இருக்கும்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அடிப்படை. இதுதான் விஷயம். அதாவது நீங்கள் பிலிப்பியர் 4:8 உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, கற்புள்ள வேளவேளோ, பரிசு புண்ணியம் எதுவோ, அன்புள்ளவர் எதுவோ, அப்படியே அந்த பட்டியல் நீண்டு போகுது இல்லையா? இவைகளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருங்கள். அப்போ பரிசுத்தமாகுதல் என்ற எல்லைக்குள்ள வரும்போது நாம என்னென்ன காரியங்களை வளரணுங்கிறது இந்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுது அல்ல இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது சிலுவைகள்ல மார்க்கம் கிடையாது. இது சிலுவைகள்ல மார்க்கம், கிரியை இல்லாத மார்க்கம், பாவியல், அந்த இதெல்லாம் விட்டுருங்க. பரிசுத்த ஜாதியாய் விளங்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்படும் போது அந்த பரிசுத்த ஆவி இதெல்லாம் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அனுபவத்துக்குள்ள வரும்போது தான் ரொம்ப படிச்சுக்கிட்டேன் ஒவ்வொரு விஷயம். இவ்வளவு விஷயம் இருக்கிறது. நம்ம உலகத்தில் வாழும் போதே நம்முடைய வாழ்வியல் மற்றவருடைய வாழ்வியலோட வித்தியாசமா இருக்கணும். ஈச் அண்ட் எவரி ஆஸ்பெக்ட். அந்த பரிசுத்த ஜாதின்னு சொன்னா சும்மாவா? எனக்கு என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதுக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கு. அது ஒண்ணுமே இல்லாம கிறிஸ்தவ மார்க்கம் கெட்டு போய் கிறிஸ்தவ நாடுகள்லாம் படு மோசம். இந்த பைபிள்ல இதெல்லாம் பாவம்னு சொல்லியிருக்கோம். எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள்ல இருந்தா உலக நாடுகளுக்கு இறக்குமதி ஆகுது. அவங்களாவது கொஞ்சம் பயத்தோட பக்தியா இருக்கிறாங்க இல்லையா? ஒரு பயம், கடவுளுக்கு பயந்து செய்யணும். இவங்களுக்கு இந்த பயம் இல்லை. ஏன்னா இது பாவிகளின் மார்க்கம், சிலுவைகள்ல மார்க்கம், கிரியையினால ஒரு தினம் பரலோகத்துக்கு போக மாட்டான். எங்க இருந்து கொண்டு வந்தாங்களோ நமக்கு தெரியல. சரி, இப்போ ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறும்படி அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு அறிவை தேவன் நமக்கு கொடுத்திருக்க கொண்டிருக்கிறபடினாலே நாம் அந்த அடிப்படையில் தான் நாம் சிந்திக்கணும். அந்த உதாரணமா ரோமர் 6:22 நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். முதல் விஷயம். இரண்டாவது, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோக தேவனுக்கு அடிமைகளாக வேண்டும். பரலோக தேவனுக்கு அடிமைகளாக வேண்டும். மூணாவது, அப்பதான் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு அற்புதமாய் இந்த மார்க்கத்தை ஆண்டவர் கொடுத்து அதை அப்போஸ்தலர் மூலம் அதை விளக்கத்தை கொடுத்து நடத்திருக்காங்க பாத்தீங்களா? இவ்வளவு காரியம் நம்மகிட்ட இருந்தோம், நமக்கு தெரியாம நம்ம குட்டிச்சவரான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். சில வேளை அவர் சொன்ன மாதிரி மற்ற மார்க்கத்தாரை வச்சுதான் நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, பாடம் படிப்பிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. அது உண்மைதான், அந்த ஜனங்களுக்கு இருக்கு. ஏன்னா இங்க ஒரு காரியத்தை எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். நான் ரொம்ப ஆழமாய் இதெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் உண்டு. லூக்கா 5:32 நீதிமான்கள் அல்ல பாவிகளையே மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன். அந்த வார்த்தை நல்லா பிடிக்கணும். பாவிகளை பரலோக ராஜ்யத்தில் நேர கொண்டு சேர்க்கறதுக்கு நான் வரல, பாவிகளை மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன். சரி, அப்ப வார்த்தை நான் யோசித்தேன், நீதிமான்களை நான் அழைக்க வரல, பாவிகளை தான் நான் அழைக்க வந்தேன்னு சொன்னா அப்ப நீதிமான்கள் உலகத்தில் இருக்கிறார்களா? ஒரு கேள்வி வந்துடுது இல்ல. நான் என் பின்னால வர ஆளெல்லாம் பாவி கூட்டமா இருக்கும், நீதிமான்கள் வேற இருக்கிறாங்க ஒரு விஷயம் அதுல வருது. அது இன்னொரு இடத்துல மனம் திரும்புகிற, அதாவது மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம், மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. சரிதானே? மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்கள், அந்த வசனம் அதாகும், அதை எடுத்தா நீங்க வச்சுக்கிடுங்க. அப்போ இது என்னது, இப்படி ஒரு நீதிமான்கள் இருக்கிறார்களா அப்படின்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ரோமர் 2:14 என்ன சொல்லு தெரியுமா? அழகா சொல்லுது. நியாய பிரமாணம் இல்லாத பிரஜாதிகள் சோபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணத்துக்குடைய கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அதாவது தங்கள் சிந்தனைகள் ஒன்று இது சரி இது தப்பு, குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று ஒன்றை தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார். நல்ல கவனிக்கணும்.
வேதம் கிடையாதுங்க, கிறிஸ்தவங்க கிடையாதுங்க, அவங்க நீதிமான்களா இருக்கிறாங்க தேவனுடைய பார்வையில். எப்படின்னு கேட்டா இந்த மனசாட்சி, அவங்க மனசாட்சியில இது சரி இது தப்பு அப்படிங்கிற ஒரு அறிவை தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லையா, அந்த அறிவு படி வாழும்போது அவர்கள் நம்ம விட நீதிமான்களா மாறிடுறாங்க. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஏசு ரத்தம் சிந்தினார், நான் பாவியாகும், எனக்கு சிலுவை நிழலில் அடினது அடியான் சாய்ந்து இளைப்பாருவேன், இந்த சிலுவையிலே சுத்திடுவோம். அவன் அப்படி இல்லை, எது சரி தப்புன்னு பார்த்து பயந்து நடக்கிறான். நமக்கு அந்த சென்ஸே இல்லாம இது கிருபையின் சுவிசேஷம் என்னெல்லாமோ லட்சக்கணக்கேடா சொல்றாங்க, சொல்லி இல்லாம ஆக்கிட்டாங்க. சரி, அப்ப இங்க புரிகிற விஷயம், இயேசுவை அநேகர், நான் சொல்லணும், ஒரு நாஸ்திக நண்பர்கள், ஒரு 5 நண்பர்கள் இருந்தாங்க. அவர்களோடு நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. 5 பேரும் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான், சுற்றி இருப்பான் 5 பேரும், நான் நடுவில் உட்காந்துருப்பேன். இவங்க கேட்குற கேள்விகள்லாம் நான் பதில் சொல்லணும், நான் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். இது என்னுடைய ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ என் எதிராக பேசின ஒரு நாஸ்திக நண்பர் அவர் இப்படி ஒரு காரியம் சொன்னார். சார், ரொம்ப யோக்கியனா நடக்கிறான் பார்த்தீங்களா, மனசாட்சிப்படி யோக்கியனா நடக்கிறவன் ஒரு கோயிலுக்கும் போக மாட்டான், ஒரு கடவுளையும் கும்பிட மாட்டான், அவன் பாட்டுக்கு போடா வரது மாதிரி வரட்டுன்னு போயிட்டு இருக்கிறான். இந்த ஊழல் தனமா நடக்கிறவன், ஃப்ராடு பண்றவன், அக்கிரமம் செய்யறவன் தான் ஒவ்வொரு கோயிலா போய் உருண்டுகிட்டே திரிகிறான். எவ்வளவு படிச்சு வச்சிருக்கான்னு பார்த்துடுங்க. நியாயமா நடக்கும் ஒரு கடவுளை வந்து பயப்பட மாட்டான், மற்றவன் தான் பயந்து சாவுறான், அங்க போய் விழுந்து கிடக்கு. நான் ஆச்சரியப்பட்டேன், பரவாயில்லையே இவ்வளவு தூரம் ஒரு அறிவு இருந்திருக்கு. அப்படி நியாயமா நடக்கிற நண்பர்கள், அவர்களுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய காரியத்தை சொல்லி அவர்கள் அதை புரிந்து கொண்டு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை தேவனுடைய ஊழிய பகுதியிலே எனக்கு தந்தார். அப்ப என்ன புரியுறீங்க? மனசாட்சி இல்லாத ஆளுகள் யாருமே இயேசுவின் பிள்ளைகள் கிடையாது. இவன் மனசாட்சி கட்டவங்க, நியாய நீதி கிடையாது, ஒரு நல்ல குணம் கிடையாது, ஆவி இருக்குன்னு பேரு. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஆவி இருக்கு கை கால உதர்வாவ, அன்பே கிடையாது, ஆவியின் கனிகளே கிடையாது. ஆவியின் கனின்னு சொல்லி இருக்க விஷயம் எல்லாம் இல்லாம வாழுகிற ஒரு சூழ்நிலை. இதுக்கு நடுவுல நாம இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்டா, நாம அப்படி இருக்கக்கூடாது. அல்ல, எல்லாரும் மாதிரி ஒரு அர்த்தம் கட்ட நிலையில சிலுவைகள்ளனாகும், பாவியாகும் இப்படி சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி நடக்கப்படாது. அது தேவனை ஆண்டவரை அவமரியாதை செய்யறதான ஒரு காரியம். அவர் பரிசுத்தர், அதுபோல பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார், நம்ம ஏற்றுக்கொண்டார், அழைத்தார், மன்னிக்கிறார், நடத்திட்டு போறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் பரிசுத்தமாகுதுல தான் அது 2 Corinthians 7:1 மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரிக்க கொண்டு பரிசுத்தமாகுதுல தேவ பயத்தோட பூரணப்படுத்தணும். அதுதான் நமக்கு தேவை. இங்க அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியும் ஒரு பூரணமும் உண்டானா மட்டும்தான் நாம் அந்த பரிசுத்தமான தேவ சமூகத்துக்கு செல்ல முடியும். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். நான் கிறிஸ்தவ கோலத்தில் பார்க்குற இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும். ரொம்ப வருஷம் விசுவாசிகள், பல தொழுகை கிறிஸ்தவ மார்க்கத்தில் வருஷக்கணக்காக இருந்தாங்க. சாவு போகிற கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பயம். என்கிட்ட நேரடியாக சொன்னதான் சொல்கிறேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பிசாசு சொல்கிறான், இல்லை இல்லை, அதுக்குரிய தகுதி ஒன்றும் உனக்கு கிடையாது. நீ கோயிலுக்கு போயிருக்கிறாய், பாட்டு பாடுனாய், பிரசங்கம் எல்லாம் பண்ண, நெவர். நீ இந்த பரிசுத்தமான ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போற உனக்கு தகுதி கிடையாதுன்னு பிசாசு பேசுறானா. எப்போ? வயசான காலம். என்கிட்ட சொன்னாங்க நேரடியா, பிசாசு என்ன பயங்க காட்டுகிறான், நீ இன்னும் பரலோகத்துக்கு ஒன்றும் அதுக்குள்ள யோக்கியதை ஒன்றும் உனக்கு வரல, தகுதி வரல அப்படின்னு என் இடத்துல பயத்தோட சொன்னாங்க. எனக்கு ஆலோசனை சொல்லு, ஜோமனு சொன்னாங்க. நான் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் அப்போ அவங்க சில பாவங்கள்லாம் அறிக்கை பண்ணாங்க. நான் பொதுவாக ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன், காலம் சண்டை போயிட்டாங்க. இன்னொரு முறை நான் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணேன். அதுக்கு முன்னாலே அது புதன் வேலை, நான் இன்னொன்று நினைக்கிறேன், எனக்கு நான் பைக் ஓட்டிட்டு போகும்போது ஒரு வசனம் வருது, காலமெல்லாம் மரண பயத்தினால அடிமைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படி இயேசு வந்தாருன்னு வசனம் இருக்குங்க. இது வந்து மைண்டில் வருது, நான் அதை வச்சுட்டேன். அப்போ எனக்கு தெரியும் அடுத்தது நான் எங்கேயோ இதை பேச வேண்டும் என்று அதை மெடிடேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன ஆச்சு, ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு உபவாச ஜெபம் நீங்கள் நடத்திட்டு போயிருங்க, நான் இருக்க மாட்டேன், நீங்களே எல்லாத்தையும் முடிச்சிருங்கன்னு சொன்னார். அன்னைக்கு அந்த பிரசங்கத்தை பண்ணணும் பாருங்க. அநேகர் விசுவாசிகள்னு சொல்கிறாங்க, மரண பயத்தில் தான் இன்னும் இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு நல்ல சாட்சி இருந்து அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். விசுவாசிகள் ரொம்ப வருஷம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் மரண பயத்தில் இருக்காங்க. ஏன் தெரியுமா? தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வரல, அல்ல தேவன் கற்றுக் கொடுத்த அளவுக்கு அவங்க நடக்கல. அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் பைபிளை கையில் வச்சுட்டு சிலுவைக்கெல்லாம் சிலுவை கள்ளிங்கிற மாதிரி காலத்தை ஓட்டிடுறாங்க. அது தவறு, அவங்களுக்கு மரண பயம் இருக்கிறதுன்னு நான் பேசிட்டேன்.
பேசி முடிஞ்சாச்சு. கூட்டம் முடிஞ்சோடனே ஜெபம் பண்ணுறதுக்கு 2-3 பேர் வந்தாங்க. ஒரு ஆள் 60க்கு மேலே வயசு உள்ள ஆள். அவங்க அந்த சபையில் முக்கியமானவங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு என்னத்துக்குமா ஜெபம் பண்ணோன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு மரண பயம், எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது. தி சேம் நான் பிரசங்கத்தில் சொன்னது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது ஜெபம் பண்ணு. சரி ஜெபம் பண்ணியாச்சு. 2 பேருக்கு ஆண்டி அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ணேன். அந்த ஆள் 50க்கு மேலே வயசுள்ள ஆள். அந்த ஆள்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எதுக்குமா ஜெபம் பண்ணும்? எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது பிரசங்க, யாரு ஒரே சாவு பயமாக இருக்குது சார். கொள்ளாமா 2 பேர் தான் முன்னால் வந்தாங்க. இனி வராமல் எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியாது. எதுக்குன்னு சொல்கிறேன், கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் சாவும் போது திருப்தி இல்லாமல், நிச்சயம் இல்லாமல், பயத்தோட வாழ்க்கை முடிக்கிறாங்க. ஏன் முடிக்கிறாங்கன்னா, இந்த வசனங்கள் எல்லாம் மதிக்காமல் போனதுனால. ஒருவேளை தெரியாமல் இருந்துட்டா விட்டுடலாம், தெரியலை அவங்க ஏதோ மனசாட்சிப்படி வாழ்ந்தாங்க. இது எல்லாம் கையில் இருக்குங்க, இதை தெரியும். இதை தெரிஞ்சப்புறம் இதை கிருபையினால போகிறோம், சும்மா குறுக்கு வழியில் போகிறோம், சிலுவை கள்ளன் போகிறோம், இப்படி கள்ளத்தனமான போதனை எல்லாம் அந்த பாஸ்டர் மாதிரி பேசுவாங்க. நான் அங்கேருந்து வந்தவன் தானே, அதெல்லாம் கள்ளத்தனமாக பேசி, அப்போ இதெல்லாம் யாருக்கு எழுதியிருக்கு, இதெல்லாம் யாருக்கு எழுதியிருக்கு, இந்த வேதத்தில் தானங்க இருக்குது. ஓகே, இதெல்லாம் நான் கேட்பேன். அந்த காலத்தில் நாட்டை மாறிட்ட கேள்வி கேட்டுருவேன். நீங்கள் ஜனங்களை கெடுக்குறீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து கொஞ்சம் பக்தியை உண்டாக்குங்க, அவங்க நடப்பாங்க. அவங்க ஆத்ம விஷயம் இது, இனி திருத்த முடியாதுங்க. ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்து இருக்கணும்னு ஊழியக்காரனுக்கு பிரமாணம் இருக்கு. எபிரேயர் நிருபத்தில் நாம் அது தெரியாம வருது. நம்ம அந்த வேதத்தை கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுத்து ஜபிக்க வச்சு அப்படி கொண்டு போகாம இருந்தா, நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு கன்வென்ஷன்ல நான் பேசிட்டு இருந்தேன். அது ஒரு கத்தோலிக்க ஏரியா. என்ன ஆச்சுன்னா, பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு செய்தி வருது, நீங்க எல்லாம் இப்படியே இந்த பிரசங்கி மாதிரி பாதிரி மாதிரி சொல்லதை நம்பிட்டு கையில இருக்க வேதத்தை வாசிக்காம ஆண்டவர்கிட்ட பேசாம உங்க வாழ்க்கையை நஷ்டப்படுத்துவீங்க. ஒரு நாள் நீங்க பாதாளத்துக்கு போக வேண்டிய வரும், நீங்க போயிருவீங்க. முதல்ல பிறகு உங்களை ஏமாத்தினாங்கல்ல பாதிரி மாதிரி, இவங்களும் அங்கதான் வருவாங்க, இவங்களும் அங்கதான் வருவாங்க. ஓட முடியாதுல்ல, உங்களை வாழ்க்கை அழிச்சவங்க நீங்க. அன்னைக்கு வெப்ராளத்துல இப்ப உங்க பாதிரி மாதிரி எல்லாம் தெய்வம்னு கொண்டு நடக்குதியே, அன்னைக்கு நீங்க வெப்ராளத்துல பாதிரி மாபாவி நீங்க கடைசியில வந்துட்டியா, எங்களை எல்லாம் குட்டிச்சோறு ஆக்கி போட்டியடா, இத்தனை வரியம் 14 வரியம் படிச்சீங்களேடா, ஒரு வார்த்தை சொன்னீங்களேடா, மனம் திரும்புங்க, குணப்படுங்க, பரிசுத்தமாகுங்க, ஏன்றது பிரயாசப்படுங்க. வாழ்க்கை முழுவதும் சாம்பிராணி கொளுத்தி முளத்திரி கொளுத்தி கொளுத்தி தலையில மிளகா அரைச்சிட்டீங்களான்னு ஒரு நாள் அளப்போறா. நீ மரியாதை இப்பமே இது கையில தந்துட்டார்ல, இதை வச்சிருக்கல, இதை வாசத்தை ஆண்டவட்ட ஜோமண்டி உதவி செய்யும், கிருபதாரம், நான் உனக்கு பிரியமா நடப்பேன், அப்படி நடந்து நீ பரலோகத்துக்கு போய் சேர்ந்துரு. அங்கேயே போய் சேரணும். இங்க பேய் போனாலும் நீ பாதாளத்துக்கு போனா என்ன செய்யறது, இங்க நோய் போனாலும் ஒரு நாள் செத்து போனா நீ என்ன செய்வா, நீ பரலோக பரிசுத்த தேவனிடத்துல போய் சேரணும். அதுதான் எங்களுக்கும் ஆசை. இங்க உங்களுக்கு சுகம் உண்டாக்கிட்டு வர சத்து ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு எங்களுக்கு வர முடியாது. ஜீவ கிரீடம் அந்த பரிசுத்தமுள்ள ராஜ்யத்துக்கு போனோம்னா என்னெல்லாம் சொல்லணும், அது ஆவியானவர் கற்றுக் கொடுக்கறதெல்லாம் ஒன்றையும் மறைத்து வைக்காம நான் சொல்லிடுவேன். ஏன்னா உங்க ரத்த பலிக்கு நான் பொறுப்பேற்க முடியாதப்பா, எல்லாம் சொல்லிட்டேன், ஒன்னும் மறைச்சு வைக்கல. அப்படித்தான் நான் வேலை செய்யணும். ஏன்னா இந்த சபை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த ஆசரிப்பு கூடாரம் அல்லது ஒரு சபை நடத்துறாங்க, அதனுடைய அக்கிரமத்தை அந்த ஆசாரியன் சுமக்கணுமா. பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆசாரியல் நியமிக்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரம் அந்த ஜனங்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி பாவ நிவர்த்தி பண்ணணும்னு ஒழுங்கு செய்யறது பாஸ்டருங்க வேலை. இந்த அக்கிரமம் யாராவது தப்பா செஞ்சா இந்த அக்கிரமத்தை ஆசாரியன் சுமக்கணும். அந்த ஜனங்களுடைய சாபம் ஆசாரியனுடைய நெத்தியில இருக்கும்னு எழுதியிருக்கு. சரியா? புதிய ஏற்பாட்டில் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள், உத்தரவாதம் கேரண்டி பண்ணணும், பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கணும். அப்படி ஒரு பயபக்தியான வேலை இருக்கிறதுனால தான் இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்றும் உங்களுக்கு மறைக்கிறது கிடையாது. ஆமா, எல்லா மார்க்கங்களை விட மாபெரிய பரிசுத்த மார்க்கம் நம்ம சொல்லணும்னா அதுக்கேற்ற தகுதி நம்மகிட்ட இருக்கணும். இன்னைக்கு இல்லாம ஆக்கிட்டாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் நித்தியத்தை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இனி திருத்த முடியாது. ஏதாவது திருத்தணும்னா இங்க திருத்துறதுக்கு தான் காலத்தையும் சூழ்நிலைகளையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கு. ஓசியா 8:12 ஆண்டவர் சொல்வார், என் பிரமாணங்களை நான் எழுதி கொடுத்தேன், அது அந்நிய காரியமா எண்ணுனாங்க. ஒரு முறை ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் நான் சுவிசேஷமா பேசிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் கத்தோலிக்க சபையா, தாய் சபைன்னு சொன்னாங்க. தாய் சபை கொஞ்சம் கௌரவமா சொன்னாங்க. அப்படியா, சரி, நீங்க உங்க வீட்டில் விவிலியம் இருக்கிறது எடுத்துட்டு வாங்க, வாசிக்க சொன்னேன். யாத்திராம 20:4 மேலே வானத்திலும் பூமியிலும் தண்ணீரிலும், ஆமா ஆகாயத்திலும் பூமியிலும் தண்ணீரிலும் உள்ள உருவத்தை உண்டாக்காத, நமஸ்கரிக்காத, சேவிக்காத, அதை வாசிக்க சொன்னேன். அப்படி செஞ்சா 3ஆம் 4ஆம் தலைமுறை விட்டோம் நான் விசாரிப்பேன், கோபம் உள்ளவர். அதை அப்படி வாசிச்சுட்டு என்ன எப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க. கூல் டவுன். 21:8 வெளிப்படுத்தின விசேஷம், விக்கிரக ஆராதனைக்காரர் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். வாசிச்சுட்டு என்ன கேட்டாங்க, இதெல்லாம் எங்க ஃபாதர் ஏன் சொல்லி தரையிலேன்னு. கொள்ளாமா, இதெல்லாம் எங்க ஃபாதர் ஏன் சொல்லி தரையிலேன்னு. அப்ப நான் சொன்னேன்,
ஃபாதர் சொல்லிட்டு தராது இருக்கட்டு, தப்பு தான். இந்த விவிலியம் உங்கள் வீட்டில் எத்தனை வரியும் இருக்குன்னு கேட்டேன். அது ரொம்ப வருஷமா இருக்கு. இதே போதும். அதான் யோவான் 12:48, என்னை தள்ளி என் உபதேசத்தை புறக்கணிக்கிறவனை நியாயந்தி இருக்கிறது ஒன்று இருக்கு, நான் சொன்ன வசனமே நியாயந்தி இருக்கும். அல்ல நீங்க உலகத்துல மற்ற பிரஜாதியர் பல மாதிரி இருப்பாங்க. நீங்க டிவியில மற்ற எல்லாம் அது பாவத்தில் கிடக்கல, அது சாத்தானுக்கு பிடியில கிடக்கல. அதனால அவங்க அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சே உலகத்தை அழிச்சுட்டு கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கத்துல எல்லா பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் வழியை திறந்து விட்டுறது, போதைய ஏத்தி விட்டுறது. பிறகு இவனை பிடிச்சவன வலை வீசி பிடித்தோம், வலை வீசி சாத்தான் இப்படி தள்ளி போடக்குள்ள வழியும் செஞ்சுக்கிட்டு பொறையும் வச்சுட்டு நிற்கிது. எங்கடா விழுவான், எப்ப வலையில சிக்குவான், வலை வீசி பிடிச்சான். கள்ள உலகமாக்கும். சரி, அதுக்கு நடுவுலையாகும் நாம வாழுகிறோம். நாம் தேவனுக்கேற்ற பரிசுத்த பிள்ளைகளா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லையோ? ரோமர் 6:22 தான் மீண்டும் வருது. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகணும். அப்பதான் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் வரும். கிடைக்கும் பலன் முடிவன் நித்திய ஜீவன். 1 Peter 2:9-10 வந்துருவோம். நீங்களோ உங்களை இருளிலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது சாதாரண விஷயம் கிடையாது. கிறிஸ்தவ, இந்து, முஸ்லீம் எல்லாம் இங்க பேசப்படாதுங்க. அது பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். அது கொலோசையர் 1:12-14-15 சொல்லுது, 12-13-14 சொல்லுது. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களில் சுதந்திரம் அடையும்படி நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின அந்த பரிசுத்த பிதா ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப புரியுதில்ல? புரியணும், நீங்க ஜெபிக்கணும். இந்த விஷயங்கள்ல நீங்க ஆண்டவரோடு ஆழமா வளரும் போதுதான் ஆண்டவருக்கு சொந்த பிள்ளை என்கிற உரிமை வரும். இயேசு விசுவாசிச்ச உடனே வராதுங்க. அது 1ஆம் படி. இயேசு அந்த டைட்டில், அவரை விசுவாசிக்கிறவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி, அது தலைப்புங்க. அப்ப இனி அவரை விசுவாசிக்கிறது எப்படி, அவருக்கு சீசர் ஆகிறது எப்படி, வசனத்தில் நடக்கிறது எப்படி, அவருக்கு நீண்ட காரியம் பின்னால இருக்கு. இந்த தலைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு பிரசங்கி மாதிரி நின்றுட்டு இருக்காவ. அப்படி இருக்காதபடி நாம் பரிசுத்த சந்ததியாய் அவருக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அறிவோடும் உணர்வோடும் பயத்தோடும் பக்தியோடும் நடந்து கொள்ள பிரயாசப்படுவோம். ஏன்னா நமக்கு தேவன் ஒரு பரிசுத்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சாப ராஜ்யத்துக்கு வாழ நாம அழைக்கப்படலை. இந்த சாப ராஜ்யம் நமக்கு சொந்தம் கிடையாதுங்க. நாம நித்தியமாய் வாழ போற ராஜ்யம் சாபம் பாவம் இல்லாத பரிசுத்த ராஜ்யம். அதுக்கு தகுதி அடையும்படி இந்த வசனங்கள் மூலம் கர்த்தர் நம்மை